இருந்து பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? நல்லா பருப்பு குழம்பும் பீட்ரூட் கூட்டம் வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. செவ்வாய்க்கிழமை பருப்பு குழம்பு தான், வெள்ளிக்கிழமை பருப்பு குழம்பு தான், இப்ப ஞாயிற்றுக்கிழமை பருப்பு குழம்பு தான். ஏமா இது பண்ற? இல்லை மாத கடைசியில் சாமனும் ஒன்றும் இல்லைல்ல, நாளைக்கு தான் அப்பா சந்தையில் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் நாளைக்கு வேணால் ஏதாவது மீன் வாங்கிட்டு வர சொல்லி மீன் குழம்பு வச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சிக்கன் இல்லாட்டினா மட்டன் தான். இதை தவிர யாருமே எதுவும் எடுக்க மாட்டாங்க. நீ ஏமா இந்த பருப்பு குழம்புவே வைக்க? அட்லீஸ்ட் ஒரு முட்டை குழம்பாவது வச்சிருக்கலாமா? இல்லை எல்லாரும் அப்படியே திங்குறாவ, இருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பழகு. எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கி தங்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு இது இப்படி பண்ணவே கூடாது. அதான் ஒவ்வொருத்தருக்கும் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இவளுக்கு பருப்பு குழம்பு வேண்டாமா, சிக்கனு மட்டன் தான் வேணுமா? வாயை மூடிட்டு பார்த்துக்க, நானே டென்ஷனில் இருக்கேன். இல்லை எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் தான் கறி எடுக்காத. உனக்கு 3 வாரம் கறி எடுத்து வந்திருக்கு, இந்த ஒரு வாரம் கறி இல்லாமல் உன்னையா திங்க முடியாதோ? இவன் இந்த யூடியூப்பை போய் பாருமா, ஒவ்வொருத்தரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு எப்படிலாம் பண்ணி திங்காவ தெரியுமா? இல்லை அதெல்லாம் பார்க்காதல, அதெல்லாம் என்னது பண்ணுறா? ஒரு நாள் செஞ்சுட்டு அதை வருஷம் ஃபுல்லாக செஞ்சேன்னு காமிச்சிட்டு இருப்பாவல. யாராவது அப்படி மணிக்கணக்காக உட்காந்து செய்ய முடியுமா? ஃபஸ்ட்டு என் பாருமா, ஒரு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மதிய சாப்பாடு என்ன தெரியுமா? சிக்கன் வறுவல், சிக்கன் 65, மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, மட்டன் சுக்கா, வேற முட்டை, என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் பார்த்ததே கிடையாது. உனக்கு தேவைன்னா நீ அப்படி வகை வகையாக செஞ்சு தின்னு, எங்களால் எது முடியுதோ அதுதான் செஞ்சு தர முடியும். என்னம்மா இல்லாத வீடியோக்காண்டியே எடுத்து ஏதாவது செய்வாவில். மணிக்கணக்காக காலையில் செய்கிற வேலையை மதியானம் 3 மணி வரைக்கும் வீடியோ எடுத்து பண்ணுவாங்க. அப்படிலாம் உங்களுக்கு தர முடியுமால? நம்ம வயிறு பசிக்குமே சொல்லிட்டு பார்த்து செஞ்சா இவன் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். ஏம்மா நம்மளும் பேசாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போமா? நான் வீடியோ எடுக்கேமா, நீ ஏதாவது டிஃப்ரெண்டாக சமைச்சுதாமா, நான் வீடியோ போட்டு அப்படியே வீடியோ போட்ட மாதிரி ஆச்சு. நானும் டெய்லி வகை வகையாக சாப்பிட்ட மாதிரி தானே ஆச்சு. போல அதெல்லாம் இங்கே வராதுல்ல. நானே காலையில் 8 மணிக்குள்ள வேலையை முடிக்கணும், அவசரமாக செஞ்சுட்டு இருப்பேன். இதில் எங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்து இது பண்ணதுக்கு நேரம் இருக்கும். அங்கே எல்லாரும் சும்மா இருப்பாங்க. காலையில இருந்து பையன் ஒவ்வொரு வேலையாக பண்ணி பொறுமையாக செஞ்சு காலையில் சாப்பாடு 10-11 மணிக்கு சாப்பிடுவாங்க, மதிய சாப்பாடு 2-3 மணிக்கு சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி பார்த்து பண்ண முடியுமால? காலங்காத்தாலே 8 மணிக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சாகணும். வேலையில் முடிச்சு பள்ளி எடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் மதியானம் 1 மணிக்குள்ளே சாப்பாடு எல்லாத்தையும் முடிக்கணும். அதுக்கப்புறம் இடையில துணி துவைக்கணும். எவ்வளோ வேலை கிடக்க தெரியுமா? இதில் இந்த யூடியூப்பை போட்டுட்டு நான் இது பண்ணணும் போல. சண்டே மட்டுமாவது எடுப்போமா? சண்டே எல்லாரும் வீட்டில் தானே இருப்போம். அன்னைக்கு காலையிலே ஏதாவது கறி எடுத்துட்டு அதில் ஒரு 5-6 டிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடுப்போமா? ஏமா இவனை நம்பாதீங்க, இவன் அவன் சாப்பிட்றதுக்காண்டி உங்களை இப்படி இது பண்ணி விட்றான். யூடியூப்லலாம் போடாதீங்க சொல்லியாச்சு. ஒவ்வொருத்தரும் எவ்வளோக்குலாம் யூடியூப்ல போட்டு சம்பாதிக்காவ தெரியுமா? உங்களுக்கு தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், இருக்கிறத தின்னுட்டு சந்தோஷமாக வாழ பழகு. அது வேணும் இது வேணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கனவு காணாத. இவன் இந்த யூடியூப்பில் ஆரம்பிப்பாகுமா ஃபஸ்ட்டு நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாரு அவ்வளோ குடும்பமும் சண்டை போட்டு கிடக்குமா. அவ்வளோ வேற சண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா சேர்ந்து போட்டாவ. அவையில் எல்லாரும் கமெண்டில் நல்லா புகழ்ந்து பேசுகிறாவ. இப்போ பாரு அவ்வளோ வேற அத்துட்டு போகிறது மாதிரி டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோ வேற சண்டை போடுறாவ. ஏமா அவா சொல்கிறத நம்பாதீங்கம்மா. யூடியூப்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு தெரியுமா? சமைக்க தெரியாதவையெல்லாம் எத்தனையோ பேர் இந்த யூடியூப் சமையலை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டுறாங்க. நல்ல விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கணுமா? தேவையில்லாமல் இந்த அண்ணா அண்ணின்னு சொல்லிட்டு அவைய கப்பல் வீடியோ போடுவாங்க. இங்கே இருந்துக்கிட்டு நல்லா இருக்கு சொல்கிறது. கொஞ்ச நாளில் அவைய சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க. இதெல்லாம் யாருமா பார்ப்பா? இது ஃபஸ்ட்டு பார்க்கவே கூடாது. ஆமாம் அந்த யூடியூப்பை பார்த்து செஞ்சு தான் அவள் ஒருத்தி நேற்று என்னதோ செஞ்சுட்டு கிடந்தால வாயில் கூட வைக்க முடியல. அவ்வளோ பொருளும் வேஸ்ட்டு. பாரு ஒரு இது செய்கிறதுக்கு 3 பொருள் தேவைன்னு போடுறா, அங்கே பார்த்தா 300 பொருள் லிஸ்ட் எடுக்கிறா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம இருக்கிறத தின்னுட்டு ஏதாவது ஆசைப்பட்டதை கடையில் வாங்கி தின்னுட்டு முன்னாடி காலத்துலலாம் அப்படி தான் இருந்தோம். இப்போ தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு உருப்படியாக அந்த குழம்பு கறி வைக்கிறது படித்தா கூட பரவாயில்ல. சும்மா கடந்துக்கிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அது வருமா வராதா ஒன்றுமே தெரியாது. சும்மா செஞ்சுட்டு வாயில் வைக்க முடிய மாட்டேங்குது, குப்பை தொட்டில் தான் போட வேண்டியது இருக்குது. ஏம்மா அது சமைக்க தெரியாத ஓவியமா? உனக்கு தான் அழகா சமைக்க தெரியுதுலாமா? ஆனா என்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணுமா? சிக்கன்ல மட்டன்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடாமா? அப்பதாமா நீ உடனே நல்லா பாப்பாவ. வெறும் சாம்பாரா செஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்கம்மா. நான் வேணா உனக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருவேன். அதை மட்டும் செஞ்சுதாமா போதும், வேற எதுவும் பண்ணாண்டா. இப்போ மூஞ்சி கூட காட்டாண்டாமா. பேசாம இந்த சமையல் செய்யறதை மட்டும் எடுத்து போடுவோமா? நீ யூடியூப்பில் போடுறதுக்கு பேசுகிற மாதிரி இல்லை, நீ டெய்லி வகை வகையாக திங்கணும்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லை வகை வகையாக சாப்பிடணும். நீ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விடட்டால
நல்லா டெய்லி சம்பளமும் தருவானு சாப்பாடும் வகை வகையாக போடுவானுவ. எம்மா ஏமா இப்படி இருக்க? உனக்கு நல்லது சொன்னாலும் அது கேட்டுக்கவே மாட்டேக்க. கசம நான் சமையல் செய்கிறேன், நீ அதை வீடியோ எடுத்து போடுறியா? உனக்கு ஃபர்ஸ்ட் சமைக்க தெரிய மாட்டி வாய் பேசுற. எல்லாரும் யூடியூப்ல சமைக்க தெரிஞ்சவளா போடுறாவ, சும்மா அரைகுறையாக கற்றுக்கிட்டு வீடியோக்காக இதெல்லாம் பண்ணுறாவ. வீடியோ நம்ம டேஸ்ட் இல்லாமல் பார்ப்பாங்க, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தரை ஒன்றும் செய்யாண்டா, வீட்டில் உள்ள பொருளை வச்சு நாசியாக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்களோ? ஒன்றும் வேண்டாம், வாயை மூடிட்டு இருங்க. நல்லா படித்து ஏதாவது நல்ல வேலைக்கு போக பாருங்க. எம்மா இதெல்லாம் ஒரு சைட் பிசினஸ் தாம்மா. நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுத்து போட போகிறோம். ஆமாம் பத்தியா, அழகாக பண்ணலாம். எல்லாரும் அப்படி தான் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோமா, நீனும் நல்லா ஃபேமஸ் ஆயிடலாம்ல. இல்லை சும்மா கடங்காலா எண்ணெயெல்லாம் போட்டு இதில் இழுக்காதீங்க. எம்மா ஒரு தடவைமா நான் சொல்கிறத மட்டும் சொல்லுமா ப்ளீஸ்மா. போல சும்மா. எம்மா நான் கேட்பேன், சண்டே சமையல் ரெடியான்னு கேட்பேன். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஓ ரெடின்னு சொல்லணும், சரியா? ஆமாம்மா நல்லா இருக்கும். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ஒரு வாட்டி. ஏன் சும்மா கடங்க போங்க. சண்டே சமையல் ரெடியா? ரெடி. ஏம்மா அப்படி இல்லை, ஓ ரெடி அப்படி சொல்லணும். ஆமாம்மா கொஞ்சம் இழுத்து சொல்லுமா, அப்பதான் எல்லாரும் பாப்பாவ. இல்லை போல, எனக்கு அது வராதுல. ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை, சரியா? சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. ஏம்மா அப்படி இல்லைம்மா, இழுத்து சொல்லணுமா. ஓ ரெடி, ஓ ரெடி. எம்மா ஏம்மா ஒழுங்கா சொல்லுமா, அப்பதானே எல்லாரும் பாப்பாவ. நான் கடைசி ஒரு வாட்டி, சரியா? சொல்லணும். நம்ம அடுத்த வாரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறோம், யூடியூப்ல போடுறோம். நம்பர் 1 சேனலா வரும், சரியா? சண்டே சமையல் ரெடியா? சண்டே சமையல் ரெடியா? ஓ ரெடி. அடுப்பங்கரையா இருக்கு, போய் சாப்பிடுங்க. அம்மா பரவாயில்லையே, கொஞ்சம் அழகா சொல்றியா? நம்ம அடுத்த வாரத்துல ஒரு வீடியோ போடுவோமா? எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோ போடலாம், சரியா? அடுத்த வார கதையை அடுத்த வாரம் பார்ப்பாங்க. போங்க, போய் பருப்பு குழம்பு வச்சிருக்கேன், பீட்ரூட் கூட வச்சிருக்கேன், கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க. நான் அடுத்த வாரத்துலலாம் ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? மங்களகரமாக மட்டன் பிரியாணிலேருந்து சாப்பிட்றோம். அடுத்த வாரம் மட்டன் பிரியாணி தான் செய்யும். சாப்பிட்டுட்டு வீடியோ போடுறோம். அடுத்த வாரத்துக்குள்ள அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். போலாங்க.